ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்னை அலட்சியம் செய்து விடாதே என் பிள்ளையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இன்று இந்த நாள் உன் தாயானவள் இந்த காளி தேவி உன் தந்தையோடு உடன் பிறந்தவர்களை பற்றி தான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று ஒரு மனநிலையோடு நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உன் தந்தையோடு உடன் பிறந்தவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே. எதற்காக இவர்களை பற்றி இப்போது இந்த தாயானவள் நம்மிடம் பேச நினைக்கிறாள் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டல்லவா என் தங்கமே. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே. உன்னோடு எப்போதும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் போது சில சமயங்களில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எதனால் நடக்கிறது, யாரால் நடந்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல தீர்வுகள் உனக்கு கிடைத்துவிட வேண்டும். எந்த நாளும் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரத்தில், இந்த காளி தேவி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் தானே என் தங்கமே. இருப்பதைப் போல்தான் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் உனக்கு நடத்தி கொடுத்துத்தான் இருக்கின்றேன். எந்த நிலையிலும் என் பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இந்த பிரித்திங்கரா உன்னோடு இருப்பது உனக்கு என்றும் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்வதற்கு தான் என் தங்கமே என்று எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் இனி உன் விருப்பத்தை போல பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே. நான் இருக்கும்போது இது போன்ற நிலையில் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு சரியாக நடந்து கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. உன் விருப்பம் போல இந்த காளி தேவி நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு சரியாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இந்த காளி தேவி உனக்கு சொல்லும் தருணம் ஒவ்வொரு விஷயங்களும் நிலையாக மனநிலையைத்தான் நீ நிச்சயமாக அடைந்து கொண்டிருப்பாய். உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இதுபோன்ற நேரத்தையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. எந்த சந்தர்ப்பமும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் உனக்கு கொடுக்காமல் போயிருந்தாலும் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். உன் தாயானவள் உன்னை என்றும் தெளிவுபடுத்தி உன்னை ஒரு நல்ல நிலையில் வைப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. உனக்கென்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே. எல்லாம் உனக்கு நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல நன்மைகளை தந்து கொண்டிருப்பது உண்மைதானே என் தங்கமே. நீ அதை உணர்ந்திருக்கிறாயா என் குழந்தையே? எதையுமே நாம்
கெட்டது கெடுதல் தீமைகள் என்று சொல்லிவிட முடியாதல்லவா என் தங்கமே. அனைத்திலும் ஒரு புரிதல் ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. தெய்வத்தோடு இருக்கும் உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது இனி என்னவாகும் என்று சொல்லி நீ கலங்குவதை விட்டுவிடு என் தங்கமே. ஏதுவாகும் என்று புலம்புவதையும் விட்டுவிடு. உனக்காகத்தான் உன் தாய் அத்தனை விஷயங்களையும் உன்னை சரி செய்து கொண்டிருக்கும் போல அதுபோன்று உனக்கு உன் மீது நான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கை நிச்சயமாக உனக்குரிய வேதனைகளையும் தந்துவிடாது. தேவைகளை மட்டும் உனக்கு சரியாக செய்து நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும். கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே. சரி என்று உனக்கு சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கு கொண்டிருக்கிறது. நீ அதை உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே. எத்தனை முறை நான் உன்னோடு இருக்கிறேனோ அத்தனை முறை எத்தனை விஷயங்களை நான் உன்னோடு பயணிக்கின்றேனோ அத்தனை விஷயங்களுக்கும் இனி தொடரும் என் தங்கமே. இது போன்ற காலம் முழுக்க முழுக்க இந்த பிரித்திங்கிரா சொல்வதை நிச்சயமாக என்னவென்று உன் செவி கொடுத்து கேட்டால் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீ நிச்சயமாக ஒரு தீர்வை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே. என்றோ உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த உறவுகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக உன் தந்தையோடும் அவர்களின் உடன் பிறந்தவர்களை பற்றித்தான் இன்று நான் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. அவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் நின்று பேசும்போது சரி, உன்னோடு ஒவ்வொரு விஷயங்களை கலந்து உரையாடும் போதும் சரி, அவர்கள் நினைப்பது எல்லாமும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. பொதுவாகவே தாயோடு உடன் பிறந்தவர்களை விட தந்தையோடு உடன் பிறந்தவர்களாக அவர்களோடு பிரச்சனைகள் சட்டென்று வந்துவிடும் என்று உனக்கு தெரிந்திருக்கும். நீ பார்த்திருப்பாய். அவர்களுக்குள் மனஸ்தாபங்கள் சட்டென்று வந்துவிடலாம். ஏன் தெரியுமா? அதற்கு முழுக்க காரணம் சொத்து சம்பந்தமாக இருக்கலாம், மன பிரச்சனைகள் இருக்கலாம் என் தங்கமே. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக அதை எல்லாமும் என்னவென்று ஏதுவென்று யோசிக்கும்படியான ஒரு மனநிலை எல்லோருக்குள்ளும் உருவாகத்தான் செய்கின்றது. நீ பெரியவராக நான் பெரியவனா என்பது போன்ற விஷயங்கள் அந்த இடத்தில் நிச்சயமாக நடக்கும். என்ன நடந்தாலும் அவர்கள் எண்ணியது போல, இந்த வாழ்க்கையில் இவர் விரும்பியது போல, இந்த வாழ்க்கையில் எல்லாமும் அவருக்கு வசமாகிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நிச்சயமாக அவருக்கு பிறந்திருக்கும் என் தங்கமே. தனக்காகத்தான் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனையோடு அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அத்தனையுமே தான் பெற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்களா? ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான மனநிலை, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான புரிதல். இனி என்ன ஏது நடக்கப் போகிறது என்பதை போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் இனி நிச்சயமாக சரி செய்து சொல்லிவிடும் என் தங்கமே. தந்தையோடு உடன் பிறந்தவர்களுக்கு சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எதிலுமே அவர்கள் நினைத்ததை பெற வேண்டும் என்று அவர்கள்தான் முன்னுரிமை. அத்தனையிலும் ஒருவருக்கு தெரியாமல் இன்னொருவருக்கு எல்லாவற்றையும் பெற்றுவிட வேண்டும் என்றும் நினைப்பார்கள் என் தங்கமே. இதையெல்லாமும் உணர்ந்து என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான மனநிலையோடு எதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே. என்ன நடக்கும் என்று எல்லாமும் இனி எப்போது என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது என் தங்கமே. இந்த காளி தேவி நான் இருக்கின்றேன். இந்த நேரம் உன் அம்மா சொல்வது போல உன் தந்தையோடு உடன் பிறந்த ஒரு உறவு தேவையில்லாமல்
அதிகப்படியான சிந்தனைகளை கொண்டு உன் குடும்பத்தில் இருப்பவர்களை வேதனைப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த உறவு காயப்படுத்தி துடிக்க வைத்து கொண்டிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நிலையிலும் நீ கட்டாயமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நம் தந்தையோடு உடன் பிறந்தவர்கள் நமக்கு எந்த வகையிலும் துரோகங்களை செய்துவிட மாட்டார்கள் என்று நீ நினைத்தது நியாயமாகதான். எல்லா வகையிலும் அவர்கள் உனக்கு மேலும் பல கஷ்டங்களைத்தான் கொடுக்கத்தான் நினைக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. மேலும் பல சிந்தனைகள் அவர்களுக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட நினைக்கிறார்கள் என் குழந்தையே. மேலும் பல சிந்தனைகள் இவர்கள் நிச்சயமாக உண்மையாக்கிவிட வேண்டும் என்று நினைத்துத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய இந்த நம்பிக்கைதான் இன்று அவர்களுக்கு சாதகமாகி கொண்டு போயிருக்கிறது. எப்படி இருந்தாலும் உன்னை ஏமாற்றி விடலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது என் தங்கமே. என்ன நடந்தாலும் எதையாவது சொல்லி உன்னை காயப்படுத்தி விடலாம் என்று ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என் தங்கமே. இது போன்ற நேரமும் இது போன்ற மாற்றமும் என் தங்கமே காலமும் இனி உன்னை நிச்சயமாக என்னவாக மாற்றும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதைப்போல் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இந்த காளிதேவி உன் எண்ணங்கள் போல ஒவ்வொரு நாளும் உன் விருப்பங்கள் போல ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இனி அடுத்தடுத்த என்ன நடக்க வேண்டும் என்பதை எல்லாமும் உனக்கு தெரிந்து கொள்ள வைத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. எந்த காலத்திலும் என் பிள்ளை எதை பற்றியும் யோசித்து நீ வருத்தப்படக்கூடாது. இத்தனை நாளும் இந்த காளிதேவி எனக்கு நல்ல சொல்கள்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என் தங்கமே? எண்ணியது போல இனியும் உன்னுடன் இருந்து உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதிரடியான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தந்துவிட எண்ணிவிட்டேன் என் குழந்தையே. உனக்கு நான் தந்துவிட எண்ணிவிட்டேன். அதிசயமான சூழ்நிலைகளை உனக்கு நான் கொடுத்துவிட நினைத்துவிட்டேன். இனி எந்த நாளிலும் என் பிள்ளையுடன் எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கும் அம்மாவுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. எல்லா விஷயங்களையும் உனக்கு மாற்றி கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்துவிடாதே. எந்த நாளிலும் நான் உனக்கு துணையாக நின்று உன்னை தேடி வரும் எந்த ஒரு காலத்திலும் எல்லாமும் முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்காக நான் அதை கொடுப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள் என் தங்கமே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலும் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இனிவரும் நாட்களில் நீ நிச்சயமாக எடுத்து சொல்ல என்பதை நீ மறந்து விடாதே. பல தருணங்கள் உனக்கு என்ன கொடுத்தது என்னில் இருக்கின்றது என்பதை எல்லாமும் நீ யோசித்துதான் செயல்பட வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இந்த தந்தையோடு உடன் பிறந்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன் வாழ்க்கை இனிமேலும் சோதனைக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும். மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுக்க எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களோடு நீ பழகுவதை எப்படி இருக்கலாம் என்பதை நீ முடிவு செய்து கொள் என் தங்கமே. உன்னை நான் ஆட்டி படைத்த இது போன்ற காலங்களில் நீ எதையும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்கமே. எத்தனையும் நான் என் பிள்ளைக்கு சரியாக தெரிந்து வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் அனைத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். எதிலும் உன் விருப்பம் போலதான் இந்த தாய் உன் வாழ்க்கையை உனக்கு சரியான நேரத்தை உன்னை பெற்று வைத்து கொண்டிருக்கின்றேன். தந்தையின் உடன் பிறந்தவர்களிடமிருந்து மீட்க தயாராகிவிட்டது.
இவர்கள் செய்த நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை காரியங்களும் இப்போது அதிகப்படியான வேதனைகளைத்தான் தந்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது போல உன்னால் எதையும் நடத்தி செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் இனி ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி சொல்ல, நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே. என்ன நடந்து ஏது நடந்தது என்பது எல்லாமும் உனக்கு புரிந்துவிடும். இந்த காளிதேவி சொல்லி சொல்லி உனக்கு எல்லாவற்றையும் நினைவில் நல்லபடியாக வைத்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்குள் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நாம் புரிந்து கொண்ட வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. எந்த நிலையிலும் நாம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை சரியானதை பெற்றுவிட வேண்டும் என்பதில் நான் சரியாக இருக்கிறேன். இந்த காளிதேவி சொல்லித்தரும் இதுபோன்ற நிலைகளை நீ கடந்து வந்து விட்டால் இனி உனக்கு நடக்கும் எல்லா நிலையிலும் என்னவென்றும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் நான் உணர்ந்தது போல உனக்கென்று எல்லாமும் சரியாக நடத்தி கொண்டு தந்து கொண்டிருப்பேன் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உனக்கென்று எல்லாமும் சரியாக முடிவுகளை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. உன்னை நான் எந்த சந்தர்ப்பத்தில் நினைத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதன்படி நீ வர வேண்டும் என்று நினைக்கிறாயா? இதை நீ கேட்டால் இந்த காளிதேவி உன்னுடன் பயணிப்பதை எந்த ஒரு தடையும் இல்லை என் தங்கமே. உனக்கு வழிகாட்டியாக உன் தாய் நான் வந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் சரியாக நடக்கும் என்பதை நீ ஏற்று இந்த தாயின் பேச்சிற்கு மறுபேச்சில்லாமல் உன் வாழ்க்கையை நடத்து. நான் உன் வாழ்க்கைக்கு துணையாக என்றும் வருவேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் சில மாறுதல்களையும் உனக்கு நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இவர்களிடத்தில் உண்மையான முகத்தை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட கொண்டிருப்பேன். அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்துகொள். இவர்களுடைய உண்மையான குணம் என்னவென்று உனக்கு எடுத்து சொல்ல நான் வருவேன் என்பதை நீ தெரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு உண்மையிலும் நீ நிச்சயமாக உன்னை யார் என்று தெரிந்து கொண்டாயா? உன்னை தேடி வரும் எந்த மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. 1000 துன்பங்களும் வேதனைகளையும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அப்பொழுது கூட உன்னோடு ஓடி வந்த இவர்கள்தான் முதலில் உத்தரவாதமும் ஆதரவும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று அவர்களுக்கு தெரிய வேண்டுமல்லவா என் பிள்ளையே? புரிகிறதா? உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்னவென்றும் இவர்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? அதனால்தான் முதலில் இவர்கள் உன்னை தேடி ஓடோடி வந்து உனக்கு உதவி செய்வது போல உன்னுள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. எந்த நேரத்திலும் எதையும் நீ பெற்றுக்கொண்டு வாழ துணிந்து விடு. நீ நினைத்தால் இங்கே அத்தனை மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக பெற முடியும் என்பதை நீ நம்பி நீ நினைத்ததை அத்தனையும் உனக்குரிய நிலையில் நிச்சயமாக பெற்றுவிட முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள். எதையுமே நீ நேசிக்கும் பொருட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாம் யோசிக்கும் பொருட்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது உனக்கு நம்பிக்கையை பிறக்க வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு நீ எப்போதும் போல சந்தோஷமாக இரு என் தங்கமே. இருந்து கற்றுக்கொள். இந்த காளிதேவி சொல்லித் தருவது போல எல்லா நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொள் என் தங்கமே. உனக்குள் பல மாற்றங்கள் வருவதை இனியும் எப்போதுமே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நம்பி இவர்கள் இத்தனை நாளாக நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாமும் முடியும் என்று உன் தந்தையோடு பிறந்தவர்கள் உண்மையில் சூழ்நிலைகளை நிறைத்து
ஒரு சூழ்ச்சிகளை உன் வாழ்க்கையில் வேண்டுமென்று உன்னை சுற்றிலும் உன் சோதனைகளை கொடுக்கும்படியான ஒரு நிலையைத்தான் உனக்கு செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை மறக்காதே. உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பார்கள் என்பதை மறக்காதே. காரணமில்லாமல் இவர்கள் உனக்கு அன்பு கொடுக்கவில்லை என் தங்கமே. சொந்தம் பந்தம் என நீ நினைக்கிறாய், அவர்கள் உனக்கு எமனாகத்தானே இருக்கிறார்கள். நிச்சயமாக உடனே அதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உடனே அதை என்னவென்று புரிந்து கொண்டு நீ மாற்றிவிட தயாராகிவிடு என் தங்கமே. எந்த காரியமும் என்னவாக உன் வாழ்க்கையில் மாறுதலை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் மாற்றிக்கொண்டு இரு. எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து சரியாக நடக்க நான் வழி செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. எல்லா விஷயங்களையும் உன்னை தேடி வர செய்வேன். முழுக்க முழுக்க உனக்காக உன் தாய் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்லதும் மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன். கெட்டதை உன்னிடத்தினின்று அகற்றுவதற்கு எத்தனை பாடுகளை பற்று கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. நல்லதுதான் வேண்டி உனக்கு நல்லதைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இனி நீ எந்த மனநிலையும் தொலையாதே என் அன்பு குழந்தையே. இந்த காளி தேவியோட ஆசீர்வாதங்களும் அன்பு எப்போதும் உன்னை நிறைந்திருக்கும் என் குழந்தையே. உனக்காக உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கின்றேன் என் தங்கமே. உன்னோடு தான் இந்த வாழ்க்கையை பயணிக்க நினைக்கிறேன் என் குழந்தையே. எதையும் தவறவிடாமல் எப்போது என் வாக்கு வரும் என்பதை எதிர்பார்த்து கேட்டாயானால் உன் வாழ்க்கையில் ஆகும் மாற்றங்களை நீ உணர்வாய் என் தங்கமே. இப்போதே மாறிவிடுமா என்று கேட்டால் கிடையாது என் குழந்தையே. காலங்களும் நேரமும் அதற்கான ஒரு காலத்தை எடுத்துக்கொள்ளும் அல்லவா? அதுபோலத்தான் காத்திரு, அனைத்தும் சரியாக நடத்தி கொடுக்கிறேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.